இணையதளத்தில் ஆபாச படங்களை பார்ப்போர் மற்றும் பதிவிடுவோர் மீதான நடவடிக்கையை தொடங்கியுள்ள காவல்துறை குழந்தைகளின் ஆபாச படங்களை இணையதளத்தில் பகிர்ந்தவரை முதல் முறையாக கைது செய்திருக்கிறது. இவர்தான் இணையதளத்தில் குழந்தைகளின் ஆபாச படங்களை பகிர்ந்தவர் என கைது செய்யப்பட்ட கிறிஸ்டோபர் அல்போன்ஸ்ராஜ். ஆபாச படங்களை பார்ப்போரையும் பதிவிடுவோரையும் போலீசார் கண்காணித்து வந்த நிலையில் போலீஸ் வலையில் வீழ்ந்திருக்கிறார் அல்போன்ஸ்ராஜ். போலீசாரின் கண்களில் கிறிஸ்டோபர் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை தடுக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் ஆதவன் என்ற பெயரில் முகநூலில் குழந்தைகளின் ஆபாச காட்சிகளை பகிர்ந்ததாக முத்துப்பாண்டி என்பவர் திருச்சி கண்டோன்மெண்ட் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதைத் தொடர்ந்து அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் ஆதவன் முகநூல் கணக்கை கண்காணிக்க தொடங்கியுள்ளனர். அதில் இருந்த ஐபி முகவரியை எடுத்து தொலைபேசி எண்ணை எடுத்துள்ளனர். பின்னர் ஜிபிஆர்எஸ் மூலம் கண்காணித்த போது அவர் திருச்சி ராஜாப்பேட்டை புதுத்தெருவைச் சேர்ந்த கிறிஸ்டோபர் அல்போன்ஸ்ராஜ் என்பது தெரியவந்தது. இந்த நிலையில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த அவரை வியாழக்கிழமை அதிகாலையில் போலீசார் மடக்கினர். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் நிலவன் ஆதவன் என்ற கணக்கு மூலம் அவர் ஆபாச படங்களை பகிர்ந்தது தெரியவந்தது. அந்த கணக்கு முடக்கப்பட்டதால் அடுத்ததாக ஆதவன் என்ற பெயரில் கணக்கு வைத்து படங்களை பகிர்ந்ததாக அவர் கூறியுள்ளார். வாட்ஸ்அப் குழு போல் முகநூலில் மெசஞ்சர் மூலம் குழு ஆரம்பித்து நூற்றுக்கணக்கானோருக்கு தினமும் ஆபாச படம் அனுப்பி வந்துள்ளார். இதைத் தொடர்ந்து அவர் மொபைலில் இருந்த 10,000த்திற்கும் மேற்பட்ட படங்களை பறிமுதல் செய்த போலீசார் தடயவியல் துறைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதைத் தொடர்ந்து கிறிஸ்டோபர் அல்போன்ஸ்ராஜை கைது செய்த போலீசார் தகவல் தொழில்நுட்ப சட்டம் 67A, 67B, போக்சோ சட்டம் 13, 14, 15 ஆகிய 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். தமிழகத்தில் ஆபாச வீடியோக்களை இணையதளத்தில் பகிர்ந்த செயலுக்காக கைது செய்யப்பட்ட முதல் நபர் இவர் என ஏடிஜிபி ரவி தெரிவித்துள்ளார். போலீஸ் கமிஷனர் வரதராஜன் தான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எடுத்திருக்காரு. இது தமிழ்நாடு போலீஸ் ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் டைம் போக்சோ ஆக்ட்ல சைல்ட் போர்னோகிராஃபி போடுற முதல் வழக்கு. தெரியாம அனுப்பிச்சிருப்பாங்க, அதெல்லாம் அனுப்பணும் தான் குற்றம், அப்படியே அனுப்பியதை பார்த்தவர்கள் மீது குற்றம் இல்ல. இவங்க 2 இயர்ஸா பண்ணிட்டு இருக்காங்க தான் கிங் பின். இதனிடையே படங்களை பார்ப்போர் மீது மட்டும் நடவடிக்கை எடுப்பது ஒருபுறம் இருந்தாலும் சீனாவை போல் இந்தியாவும் குழந்தைகள் ஆபாச வீடியோ வெளியிடும் வெளிநாட்டு இணையதளங்களை முடக்க வேண்டும் என சைபர் பாலு வலியுறுத்தியுள்ளார். வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற சர்வர்களை அரசாங்கம் தடை செய்கின்ற வகையில் சீனாவில் எப்படி எல்லாம் தடை செய்யப்பட்டு அவை பார்க்கவே முடியாமல் தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அதை போன்ற முடிவுகளை பாராளுமன்றமும் நீதிமன்றமும் ஒன்றாக இணைந்து எடுத்தால் ஒழிய இந்த ஒரு அச்சமான சூழலில் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை அவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் கைது செய்வதில் எந்த விதமான தவறும் இல்லை என்றுதான் நான் தனிப்பட்ட முறையில் நினைக்கிறேன். நாட்டில் அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்களை தடுக்க காவல்துறை தொடங்கியுள்ள இதுபோன்ற நடவடிக்கைக்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர்.